சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீஸை பெற நடிகர் ரவி மோகன் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளார். வங்கியில் வந்து பெற்றுக்கொள்வதாக கூறி நோட்டீஸ் கொடுக்க வந்த கொரியர் ஊழியரை திருப்பி அனுப்பிவிட்டாராம். ஜெயம் படத்தில் அறிமுகமான ரவிமோகன் பின்னர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரானார். இவர் காதலித்த ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆரவ், ஆர்யன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் ஆரவ் டிக் 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 என்ற திரைப்படத்தில் ரவியுடன் நடித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ரவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து பிரிவதாக அறிவித்தார். இதற்கு ஆர்த்தி மறுத்தார். எனினும் ரவி தனது முடிவிலிருந்து பின்வாங்காமல் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் ரவிமோகன் படத்தில் நடிப்பதற்காக வாங்கிய அட்வான்ஸ் தொகையை திருப்பி செலுத்தாத நிலையில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய மனு தாக்கல் செய்யுமாறு பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது பராசக்தி என்ற படத்தில் நடித்து வருகிறார். புதியதாக தயாரிப்பு நிறுவனத்தை ரவி தொடங்கியுள்ளார். இதன் மூலம் இயக்குனராக அறிமுகமாக ரவிமோகன் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கும் படத்தில் நடிக்க ரவி ஒப்புக்கொண்டாராம். அதற்காக முன்பணமாக ரூபாய் 6 கோடி பணத்தை திருப்ப செலுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் ரவிமோகன் தனது சொத்து பட்டியலை தாக்கல் செய்யாத நிலையில் அவரின் சொத்துக்களை முடக்கும் வகையில் மனு தாக்கல் செய்யப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியது. இது தொடர்பாக பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் பாலச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்க திட்டமிடப்பட்ட 2 படங்களில் நடிப்பதற்காக நடிகர் ரவிமோகனிடம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. முதல் படத்திற்கு ரூபாய் 15 கோடி ஊதியம் பேசப்பட்டு ரூபாய் 6 கோடி முன்பணம் வழங்கப்பட்டது. ஆனால் ஒப்பந்தம் போட்டதன்படி எங்கள் நிறுவன படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படங்களில் அவர் நடித்ததால் கொடுத்த முன்பணத்தை திருப்பி கேட்டோம். ஆனால் அவர் தரவில்லை. ரவிமோகன் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் மூலமாக புதிய படத்தை தயாரித்து வருகிறார். எனவே எங்களிடம் வாங்கிய 6 கோடி ரூபாயை வட்டியுடன் சேர்த்து வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் ரூபாய் 6 கோடிக்கான சொத்து உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நடிகர் ரவிக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அவர் சொத்து உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. இதனால் ரூபாய் 6 கோடி பணத்திற்காக அவருடைய சொத்துக்களை முடக்கும் வகையில் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என நிறுவனம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் ஜெயம் ரவி கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கி அங்கு மனைவி, குழந்தைகளுடன் தங்கியிருந்தார். இந்த நிலையில் தனது மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த வீட்டிற்கு ரவி செல்வதில்லை. அதுபோல் அந்த வீடு HDFC வங்கியில் லோன் போட்டு வாங்கிய நிலையில் கடந்த 10 மாதங்களாக தவணை தொகையையும் அவர் செலுத்தவில்லை என தெரிகிறது. இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய வங்கி நிர்வாகம் முடிவு செய்து ரவிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நிலையில் கொரியர் ஊழியர் கொண்டு வந்த நோட்டீஸை பெற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்த ரவி தரப்பு வங்கியில் வந்து பெற்றுக்கொள்வதாக கூறி ஊழியரை திருப்பி அனுப்பிவிட்டதாம்.